பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகவலே, கொஞ்ச நாளிலே இப்பொழுது சொல்லுபடியாக வந்திருக்கிறவர்களுக்காக சொல்கிறோம். வந்திருக்கிற நாங்கள் ஒருமித்து தொழுது கொள்ளும்போது தேவ பிரசனத்தை உணர்வோம். தேவ மகிழ்ச்சியை நாங்கள் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வோம். கத்ததாமே உதவி செய்யக்கூடிய சரி பொருட்படுத்துவோம். தேவாவியானவர் தேவாக அசைவாடுகிறார் என்ற உணர்வு விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இதய நாமத்தால் சொல்கிறேன். ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலை இரண்டாவது பாமாலை உம்மை துதிக்கிறோம் யாவும் நல்லதாக என்ற பாடலும் முதல் சரத்தையும் மூன்றாவது சரத்தையும் கடைசி சரத்தையும் பாடலாம். நாம் யாரும் எழுந்திருப்போம். திருச்சபையாருக்கு ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் தான். மற்ற இடத்துல இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி தூரமாக போய் உட்காந்து பார்த்துட்டு ஒரு பெஞ்சுக்கு 2 பேர். சின்ன பிள்ளைங்களாம் பிறந்தவங்க என்னது இடம் தான் பார்த்து உட்காருங்க. சைடில் ஒரு இடம் இருக்குது வயசு அந்த நீங்கள் ஒரு பெஞ்சுக்கு 2 பேர். மாஸ்க் இல்லாதவங்க நீங்கள் ஒரே கையை உழைத்துக்க. நாங்கள் கொடுக்குறோம் மாஸ்க் பாக்கெட்டில் பஸ் வச்சுருந்தா எடுத்து போடுறோம். போட்டால் மூச்சு வாங்க மூச்சு கஷ்டம்னா வெளியே வைப்பாங்க. உங்களுக்கும் ஆபத்து, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் அந்த 3 பேர் பெஞ்சுக்கு 2 பேர் சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணணும். அது அவசியம். வெளியில் இருக்கிறவங்களோட முன்னாடி இடம் இருக்குது. உள்ள முன்னாடி சீட்டில் வலது பக்கத்தில் இடம் இருப்பாங்க. வெளியே யாரும் உட்காருங்க. நாம் யாரும் சேர்ந்து ஆண்டு நாம் மகிழ்ந்து கிறிஸ்துவ பாமாலை இரண்டாவது பாமாலை உம்மை துதிக்கிறோம் என்ற பாடலை சேர்ந்து பார்க்கிறோம்.
நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களாக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்ததை உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். யாரும் முழங்கால் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதிக்கறிவோமாக. நம்முடைய தவறுகளையும் மீறுகளையும் அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகின்ற ஒரு நேரம். கடந்த வாரங்களில் ஆண்டவரை துக்கப்படுத்தியிருந்தார். உங்கள் பேச்சினால, நடத்தினால, பார்வையினால, வாழ்வினால, உங்கள் செய்தியினால ஆண்டவர் மனவேதனை காரியங்கள் நடந்திருக்குமானால் அதை அறிக்கை செய்து நேரத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்தவர்களாவோ நமக்கு உண்மையில்லை. நமது பாவங்களை அறிவித்தால் பாவம் நமக்கு மன்னித்து விதானியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். பொதுவான பாவரிக்கின் ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள அவை தப்பி போன ஆளுநரை போல ஆபத்தை வழிகளுக்கு வழிகாடுகள் மூலம் என் இறுதி யோசனை விருப்பங்களுக்கு மிக நன்றி நடக்கும். ஒரு வருஷத்து கற்பனைகளுக்கு உருவாய் குற்றம் செய்யும், செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமைகள் ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராக இயேசு மூலமாய் மனிதனுக்காக செய்த வாக்குறுதிகளின்படியே நீ வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக இருக்கிறோம். தப்பிதங்கள் அறிவிகளை மேல் பொறுமையாயிரும் பாவத்திலிருந்து கொடுகளை செய்து கொடுக்கும். மிகவும் குலத்தினாவே விமர்சனாமத்துக்கு மகிழ்ந்தாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் நிறைந்த புத்தியுமாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு திருவை சென்றோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்கிறேன். இன்றைய நாளுக்கு படிக்கும்படியாக பெருமைப்படப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வருஷங்கள் முடிய. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22 முதல் 32 முடிய. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோப்பு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல்
இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உன்னுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுருக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியார் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கவில்லை என்றார் என்பது படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் வேத பகுதியை படித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 31 வரை. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 31 வரை. 29 24 29 வரை. இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய தித்துக்கு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையில் நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. சபையை உத்தரவு. ஆசிரா
எங்களை நேசிக்கிறதால் நன்றி சொல்லுவோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசுவியா, ஒரு வார்த்தைகளை புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஒரு வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துவியா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறதால் பிதாவே. ஆமென். அன்புராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவருடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலும் கூட நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதியை விட்டு நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டு நமக்கு கொடுத்த தலைப்பு நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக இந்திய திருச்சி மூலமாக நாம் பெற்றிருக்கிற தலைப்பு என்கவுண்டர் வித் தி ரிசன் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்திக்க என்ற ஒரு தலைப்பை சிந்திக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு 40 நாட்கள் அவர் நம்புகிற விசுவாசிக்காத ஜனங்களை சந்தித்து தான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுது. அவர் உயிர்த்தெழுந்தார், கல்லறையில் இல்லை என்ற ஒரு நற்செய்தி கடந்த ஈஸ்டர்ந்து நாம் அதை தியானித்தோம். கல்லறை திறந்தே இருக்கிறது சிறப்பு இல்லை. திறந்திருக்கின்ற கல்லறையினால் அநேக திருச்சபைகள் கட்டப்பட்டு எழும்பினது. அதுதான் அர்த்தம். சபைகள் கட்டி எழுப்பப்படுவது ஆண்டோடைய இரத்தத்தினால். ஆத்ம ஆதாயம் நடந்து கொண்டே இருக்கிறார். உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். வெகு பேராயும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். பெத்தேல் குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த வளர்ச்சி ஆண்டு உயிர்த்தெழுதற்கு அடையாளம் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகி உயிர்த்தெழுந்த இயேசு அவர்தான் மரணத்திலிருந்து அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தான் இயேசு அவர் சீஷரை சந்திக்கிறார். சந்தித்ததின் விளைவு, சந்தித்ததின் நோக்கம் இவைகளுக்கு தான் நாம் இன்று சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரமானாலும் சரி, யோவான் 20ஆம் அதிகாரமானாலும் சரி, இந்த 2 பகுதிகளிலும் பல காரியங்கள் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு வாசிக்கப்பட்ட யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுது. 26ஆம் வசனம் சொல்லுது, மறுபடியும் 8 நாளைக்கு முன்பு சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு சீஷர்கள் தங்கியிருக்கிற வீட்டை தேடி வந்து அந்த வீட்டுக்குள்ள தோமா இருக்கிறாரா பார்த்து, தோமா இருக்கிற நேரமா பார்த்து உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்று இதான் நாம் சிந்திக்கிறோம். 8 நாளுக்கு பின்பு மறுபடியும் இயேசு சீஷர்கள் தேடி வந்தார். அப்படின்னா ஏற்கனவே அவர் பார்த்துட்டாங்க சீஷர். மறுபடியும் வருவதற்கு காரணம் என்ன? மறுபடியும் இயேசு மக்களை ஏன் சந்திக்க வேண்டும்? ஆண்டவர் இன்று வரைக்கும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். 2021 ஆயிடுச்சு. இன்றைக்கும் இயேசு சந்திக்கிறார், சந்திக்க விரும்புகிறார். நாம அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? 8 நாளைக்கு முன்பு ஏன் அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம், 11 சீஷர்கள் ஒருவர் இல்லை. அந்த 11 சீஷர்கள் ஒருத்தர் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் சொன்ன வார்த்தை அதோட முக்கியமானது. நீங்க பார்த்தீங்களா, காயத்தை பார்த்தீங்களா? அவர்தான் அந்த இயேசுவா? அப்படியே நீங்க பார்த்திருந்தாலும் நான் நம்புறதுக்கு இல்லை. ஒரு விழாவில் என் கையை விரலை போட்டாதான்
பார்த்தாலும் நான் நம்புவேன். இது தோமாவுடைய சந்தேகம், தோமாவுடைய அறைகூறு, தோமாவுடைய எதிர்பார்ப்பு. உயிர் தெழுந்தவர் என்னோடு கூட இருந்த இயேசுதானா? உங்களிடம் வந்து போனவர் அதே இயேசுதானா? அந்த வார இயேசுதான் உடன் பேச போனாரா? இதெல்லாம் ஒரு கேள்வியாகவே இருக்கிறார். எவ்வளவுதான் ஆண்டவர் தன் பிள்ளைகளை நேசித்தாலும் பிள்ளைகள் அவரை விட்டு விலகுவது வழக்கமாக இருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமை நிலத்தில் இருந்த பொழுது அவர்களை விடுவித்தார், தப்பு வைத்தார், அவர்கள் சகல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். போகும்போதெல்லாம் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் இறுதிய கடினம் உள்ளவர்களாயிருந்தார். இந்த தேவனை முழுமுழுக்கிறவர்களாயிருந்தார். அவருடைய வாழ்வில் முழுமையான ஒரு நம்பிக்கை இயேசு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமலே இருந்தார். அதனால பல பாடுகள், கஷ்டங்கள், 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்வு. காரணம் 10 அற்புதங்கள் அடையாளங்களினால எகிப்தியரை மடங்கடித்தவர், எகிப்தியரை அச்சுறுத்தினவர். அது பயந்து நடுங்கி மிருகத்தை போல நடத்தப்பட்டு பல நிலைகளிலே பாதித்து சிறைந்திருந்த மக்களை ஆண்டவர் விடுவித்தார். நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு, எனக்கு விடுதலை கொடுத்த அந்த ஆண்டவரை பற்றி கொள்வோம் என்ற எண்ணம் இல்லாமல் போனார். அவர் மேலேயே சந்தேகம். தண்ணியில இல்லாம சாகத்துக்கு தான் இங்க கொண்டு வந்தேன். கொஞ்சம் கசப்பா தான் குடிச்சுக்கலாங்க. அப்படி ஒன்றும் உயிர் போட போகிறது. 2 நாளுக்கு குழால தண்ணி வரணும்னு நம்ம கருத்து தண்ணி குடிக்கலாம், போது தண்ணி குடிச்சிடலாம். அதுக்கு வானது பூமிக்கு இருக்கிறது. அந்த ஊருக்கார தொந்தரவு பண்ணி போய் 10 கிலோமீட்டர் தண்ணி போய் ஒரு தண்ணி எடுத்து வர சொல்லி பிரிஸ்லரி வாட்டர் பண்ணி சொல்லி அங்கே போய் எடுத்து வர சொல்ற எத்தனை குடும்பம் நமக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இருக்கிறத வச்சு சாப்பிட முடியல, இருக்கிறத வச்சு உடுத்த முடியல. எத்தனை போராட்டம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இஸ்ரேல் மக்கள் கூட அப்படிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரே போராட்டம். உடனே மோசை பிடிச்சி உழுதுறது, மோசை ஆண்டவர் போட்டு உழுதுறது. அவரும் வேற வழி இல்லாம அவளுக்கு உதவி. ஏன்னா வேற வழி ஜனங்க எகிப்தில் எப்படி இருந்தாங்கன்னு அவர் பார்த்துருக்காரு. எகிப்து போறதுக்கு முன்னாடி இருந்தாங்க எப்படி நான் தெரியும். எகிப்தின் அனுபவம் அவர்களுக்கு எவ்வளவு வாழ்வில் கொடூரத்தை வைத்தது என்பதை மதித்து இருக்கிறார். நிறைய பேருக்கு எப்படி வளர்ந்தோம்னே மறந்தது. எப்படி இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த வாழ்வு எப்படி கிடைச்சதுன்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தா கணவன் மனைவி ஏன் பிரச்சனை வருது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஏன் பிரச்சனை வருது, சகோதர சகோதரி ஏன் நேசிக்காம இருக்க போறீங்க? நீ வந்த பாதை மறந்து கிறிஸ்துவ மார்க்க விதிவிலக்கே இல்லை. கிறிஸ்துவ குடும்பங்கள் சிறைந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆச்சரியமாக உன்னை நடத்தி வந்த ஆண்டவர் படிப்புல, வேலையில, குடும்பத்துல, உன் பிள்ளைகள் வாழ்வில் உன் எதிர்க்காக ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை திருப்பி பார்க்க. இதெல்லாம் எதிர்ச்சியா வரல. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருக்கு அடிப்படையில் கண்களுக்கு கிடைத்த தயவு. எவ்வளவு அன்பாவும் கணவன் வச்சுக்கணும், எப்படி அன்பாவும் மனைவியை நேசித்து பார்த்தோம், எப்படி ஆசீர்வாதமாக கொடுத்த குழந்தைகளை பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும். ஏனோதான் எங்க போறான்னு தெரியல, எங்க படிக்க கொண்டு போகுதுன்னு தெரியல. இப்படி குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கறதுக்கு நேரங்களை பெற்றோருக்கு உள்ள ஓணம் மக ஓணம் மக ஓணம்னு உழுது வச்சு காத்திருந்து 6 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஒண்ணு கழிச்சு இப்படி காத்திருந்த பெற்றோர்கள் பிள்ளைங்க 20 வயசாச்சு, 24 வயசாச்சு, அது செய்ய வேண்டிய கடன்கள் செய்யணும் எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கிறதா, உணர்வு இருக்கிறதா, பொறுப்பு இருக்கிறதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்றைக்கு காரியங்கள் சாப்பிட்டு கழிவு தூங்கி என்றால் பொருள் போயிடும். கிறிஸ்தவர்கள் சாட்சியுள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவை மதிப்புள்ளவர்களாக இருக்கணும். எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு மீட்டெடுத்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதே வழக்கமாக போச்சு. அந்த நல்ல ஒரு
2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனால் 2 வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2:21. பூர்வ காலம் தொடங்கி உன் முகத்தடியை குறித்து கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்ன, ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் மேலும் நீ பேசிதான் பண்ணாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாய் நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? படிப்படியா உன் ஆசிரியருக்கு மேன்மைப்படுத்தி உயர்த்தி சொபிஸ்டிகேட்டடாக வச்சாங்க. அங்க இருந்து நீ என்ன பண்றப்ப உன் பேச்சு என்ன, உன் வாக்கு நடனா, எப்படியெல்லாம் ஆண்டவரை துன்பப்படுத்தி கொண்ட வீட்டுல, சபையில, சமூகத்துல ஒரு கிறிஸ்துவன் என்பது அடையாளம் இருக்கிறதா? உன் பேச்சில, உன் நடத்தையில, உன் நடையில, உன் வாழ்வுல, உன் உடையில ஆண்டவரை மையப்படுத்துகிறாயா? உன் படிப்படியா உயர்த்தினது எதுக்கா? ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை சந்திக்க முடியாது. இயேசு ஒரு முறை திரும்பி பார்த்தார் என்று மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அவர் திரளான ஜனங்களை திரும்பி பார்த்தார். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத வாழ்வில் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டுள்ளோமா இருக்கிறதை கண்டு மனதுருகினார் என்று உடைந்து போனார். அப்படி உள்ள உடைகிறது மேலப்பட்டு வச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா திரும்பி பார்த்தா எல்லாமே இழந்துட்டு, படிச்சதுக்கு அர்த்தம் இல்லை, வேலை கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லை, உயர்த்தி வைத்ததுக்கு அர்த்தம் இல்லை. இவர்கள் வாழ்வுல இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினைச்சுவாங்க. ஆனா இவர்களோ உடைந்து போய் தொய்ந்து போன நல்ல வெயிட் பண்ண விட்டுட்டாங்க. இஷ்டம் போல நடக்கணும்னு பேசப்பட்டான். அது எதுவுமே அழகாக எழுதுறாரு. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்களா? என் ஜனங்கள் இரண்டு தீமையை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார். அவங்களே தங்க மேல சாபத்தை வச்சுக்கிறாங்க. தங்களே தங்க மேல கோபத்தை வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு முடியல, வேற வழி இல்லை. எரேமியா மூலமா எச்சரிப்பா, ஒரு அறிகுறியா இஸ்ரவேல் மக்களுக்கு தெளிவுபடுத்துறார். ஜீவ ஊற்றாகிய நான் வந்துட்டாங்க. நான் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா உன் படிப்பு நிமித்தமா, வேலை நிமித்தமா, திறமை நிமித்தமா, உன்னுடைய வசதி நிமித்தமா, உன்னுடைய ஆட்கள் நிமித்தமா, உன்னுடைய உயர்வு நிமித்தமா என்ன வெடிப்புள்ள தொட்டிகள் நீயே உனக்கு வெட்டின. நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு. ஆனாலும் என்று ஆண்டவரை சந்திக்கிறோம். 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் அந்த சீஷர்களை தேடி போனார்கள் என்று நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்மை பார்க்கிறார், நம்மை சந்திக்க விரும்புகிறார். எவ்வளோ அவர் விட்டு விளைகிறோம், அவர் விட்டு தூரமா போயிருக்கிறோம். ஆனால் போச்சு இல்லையா ஆண்டவர், அவர் நம்ம விட்டு விலகி தூரமா போயிடல, தேடி வருகிறோம், சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். அதுதான் ஒரு உயிர் தேவை. மறுபடியும் என் மக்களை சந்திக்க விரும்புகிறார். 8 நாளைக்கு பின்பு வீட்டில் இயேசுவால் சந்தேகப்பட்ட சீஷர்களை சந்திக்கும் போல இன்றும் உங்களை சந்திக்கிறார். அவர்கள் உங்களை ஒப்புக்கொள்வீங்களா? ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போனது, உம்மை மறுதளித்தது, மறுபடியும் சிறுவர் அடைந்தது, நான் என்னுடைய பேச்சினால, நடத்தினால, வாழ்வினால
குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் தான், குடும்பத்தில் பிரிவினைக்கு காரணம் அதுதான், என் குடும்பத்தில் சமாதானமின்மைக்கு காரணம் அதுதான். உணர்வு அதை ஒப்பு கொடுக்கிறது. என் பெற்றோரோடு, என் உடன் பிறந்தோடு, என் குடும்ப மக்களோடு மறுபடியும் என் உறவை புதுப்பிக்கப்படுவது. தீர்மானம் எடுக்க முடியுமா? மறுபடியும் எடுத்து நாளைக்கு பிறகு இயேசு அந்த சீஷருடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அங்க ஒரு தோமா இருந்தார். அவர் வாப்பா தோமா என் காயம் இருப்பார், உன் கை விரல என் விழாவில் போடு. அவர் தான் உயிர் தென்னார். மென்மையா சந்திக்கிறார், பொறுமையா அவனை கையாளுகிறார். சின்ன சின்ன தப்பு நம்ம மன்னிச்சு முடியும். சின்ன சின்ன தப்புனால உன் பெற்றோரோட பேசுறதை விட்டுட்ட, உடன்பரோட பேசுறதை விட்டுட்ட, உன் நண்பர்களை விட்டா, விசுவாசிகளை விட்டா, சபையை விட்ட, குடும்பத்தை ஆண்டவரையே விட்டு குருமாயி இருக்கிறார். சின்ன ஆண்டவர் நினைச்சிருந்தா உடனே சமாதானம் சொன்னவர் தோமா பார்த்து யாரை பார்த்தா சொன்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாட்டு அனுபவிச்சு 3 தடவை இந்த சிலுவை தூக்கி கொண்டு போகும்போது தடுமாறி பலனற்றவனாய் போன, அழகற்றவனாய் போன, சிலுவையில் மறைத்து அதோடு விட்டாங்களா பாதுகாப்பு. முற்பிதாக்களுடைய நம்பிக்கையற்ற மக்களை சந்தித்தேன். நான் அவரை வழிநடத்தினாலும் அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள். அவர்களை சந்திக்கும் போது நான் தான் பேசினேன், நான் தான் ரட்சகர், நான் தான் உங்களை நடத்தினேன் என்று அவர்களை தெளிவுபடுத்தி பாதுகாப்பின் திறவுகளை வைத்திருந்த சத்துருவோடு போராடி அந்த சத்துருவினுடைய தலை நசிக்கிறவன் அவருடைய கருத்து அவனுடைய கரணிலிருந்து திறவுகோலை அழுத்த கஷ்டப்பட்டு உயிர் கண்டு வந்தா காயத்தை போட்டு பார்த்தான் விழாவில் போட்டு பார்த்தா நீ நம்புறியா? நான் பண்ற பாரணி இருக்கணும், அதெல்லாம் மறந்துட்டு சரிப்பா பார்த்தோம். அது காயம். ஏன்னா இன்றைக்கு அவனுக்கு சந்தேகம் ஏற்படுறது உண்மைதான். அந்த சந்தேகம் வந்து ஏன்னா சந்தேகம் பண்ண கேட்கல. சரி காயத்துக்கு கை பார்க்கணும்னு நினைக்கிறேன். வந்துட்டான் காயத்தை. ஏன்னா அவனுக்கு தோமாவை தெரியும். தோமாவை அவர் 3 ஆண்டுகள் அவனோடு பழகினவர். அவருடைய விசுவாசம் என்ன, நம்பிக்கை என்ன, உழைப்பு என்ன, அவன் எனக்காக எவ்வளவா சாட்சியாக நின்றான் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் அவனை சந்திக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரி, இந்த நாளில உங்களை அவர் அறிந்திருக்கிறார். இப்போ ஒரு வயசாச்சு, நடக்க முடியல, அழைத்து வர முடியல, பல காரியங்கள் ஓடி ஆடி செய்ய முடியல, அதனால விட்டுவாங்க. நீ சின்ன வயசுல ஆண்டவருக்காக ஓடின ஓட்டத்தை பார்க்கிறார். வைராக்கியமா ஆண்டவருக்காக நின்னா ஏற அதிகமா மறந்துட மாட்டார். ஆண்டவருக்காக நீ கொடுத்ததை ஒரு நாள் ஆண்டவர் அலட்சியப்படுத்துவதல்ல. ஒவ்வொன்றையும் அவர் நினைவூட்டிக் கொண்டே இருப்பார், நினைவு வச்சுட்டே இருப்பார். உன் நடை அனுபவிக்கிறார், உன் வார்த்தைகள் அழைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாதான் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார். உன் விசுவாசம் தெரியும், ஜெபமாடு தெரியும், உடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, சாட்சி வாழ்வு அறிந்திருக்கிறார். நீ கொடுத்ததாக ஆண்டவருக்கு தெரியும். இப்போ முடியல, பரவாயில்ல, எல்லாரும் விசுவாசம் இருக்கிறாங்க, நம்பிக்கை இருக்கிறாங்க. ஆண்டவரை நேசிக்கிறார், ஆண்டவரை சந்திக்கிறார், ஆண்டவரை சந்தித்து உனக்கு சுகர் பலன் ஆரோக்கியம் வாழ்வளிக்கின்ற ஆண்டவர் சொல்லுவார். தோமாவை பத்தி தெரியும் அவருக்கு. எல்லாரும் சொன்னாங்க இந்த இயேசு புத்தி கட்டு சொல்றாரு. இப்பதான் போயிட்டு அடிச்சு போட்டுனா உயிருக்கு பயன் முடியும். திரும்ப அதே ஒரு பெத்தானியா போகலாம். இவருக்கு லாஸ்ட் சிறைனா போயிடுமா அப்படின்னு அங்க இருக்கிற சீஷர்கள் சொல்லியிருப்பாங்க. அது மத்திய 16 அதிகாரம் 12 14 வாசிப்பாக இருக்கும். இவர் சொல்லிட்டா போயிடணுமா? அதான் முடியாது. நீ நானும் வரும்போது நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லிடுவான். அந்த இயேசு பெத்தானியாவில் என் சிநேகிதன் மறித்து வியாதியாக மறித்து போவான். அவனோட போய் உயிரோடு இருப்பான். என்ற நம்பிக்கை, அந்த செயல்பாடுகள் அதுக்கு தடையாக தான் எல்லாரும் தான். ஆனால் 16ஆம் வசனம் சொல்றான்,
யோவான் 11:16 11:16 கரெக்ட். 11ஆம் அதிகாரம். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி திதிபு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, இந்த கான்வர்சேஷன் நான் சொல்றேன் செய்யுங்க. எல்லாரும் எதிர்ப்பு செலுத்தி கொண்டிருக்கும் போது தோமா சொல்லுங்க, அவரோடு கூட படிக்கும்படி நாமும் வாருங்கள் என்றார். முடிவு பண்ணிட்டோம், இவரை பின்பற்றலாம் முடிவு பண்ணிட்டோம். நானும் ஒரு சீஷன் அங்க போய் அவர் மறிக்க போறாங்க. உண்மை, நாமும் மறிக்கலாம். ஆண்டவருக்காக மறிக்கிறதுக்கு நான் தயார். வாங்க எல்லாம் போய் தயார், நாம எல்லாம் அவரோட போகலாம். திருமணம் எடுத்தவர் தோமா. இயேசுக்கு அப்ப பார்க்க பலமா இருந்தார். அவரை நேசித்த பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் கூட அவரோடு கூட பயணிக்க விரும்பல. இப்பதான் தோத்துனாங்க, இப்பதான் உயிருக்கு பயந்து ஓடி வந்தோம், தப்பிச்சு போயிருந்தோம். திருப்பி அதே ஊருக்கு போனாங்க, நியாயமா அப்படின்னு கேட்டவங்க தான். அவர்கள் மத்தியில் திதிபு என்பட்ட தோமா, நான் இவரோடு வர, இவரோடு இருக்க நான் தெரிந்து கொண்ட வழி, அவர் மறித்தால் நாமும் மறிப்போம். அவரோடு கூட மறிக்க நாமும் அவரோடு போகலாம். வாங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து கிறிஸ்துவின் நாமம், இயேசுவின் நாமம் மகிழ்ப்படும்படியான மறித்த லாசரு உயிரோடு எழும்புவதற்கு முன்னோடியாக தோமா. அதை மாத்துட்டாங்க. இயேசு, பாப்பா உன் கையை விழாவும் போட வந்து போட்டு பாரு, உன் சந்திக்கிறாங்க. அவர் தோமே படம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா மறிக்க முன்வந்தவர். அதனால உன்னுடைய சின்ன வயசு சண்டே ஸ்கூல்ல போனது, யூத்தா செய்தது, உன்னுடைய வேலை கிடைச்ச போது செய்தது, திருமணம் போது செய்தது, வேலை உயர்வு கிடைத்த போது செய்தது, பத்தி ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஒரு நாள் மறந்துட மாட்டார். அவர் உங்களை சந்திக்கிறாங்க. கடந்த காலம் நடந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், சுகப்படுத்தி பலப்படுத்துகிறவர் தோமாவை சந்தித்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசித்தால் அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, நீ போற இடம் எல்லாம் நல்லா தான் தெரியும், நல்லா அழகா இருக்கு, இதான் ஆயுதம் பண்ற, நீ ஒரு ஆயுதம் பண்ற, நல்லா இருக்குது, உன்னை நம்புகிறவங்களாம் ஒரு சொந்த கேட்கலாம், ஒரு இடம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன். சொல்றதெல்லாம் சந்தோஷமா மன நிறைவா இருக்குது. ஆனால் அது போறது வழியாக யாருக்கு தெரியும்? அது ஒரு தெளிவுபட்டு மூணு இருக்கிற ரைட்டு. நீங்க போயிட்டீங்கன்னா நான் தானே சொல்லணும், எல்லாம் என்னதான் கேட்போம். நான் முன்னெடுத்து செல்ல ஒரு கூட்ட மக்களை கடவுள் ராட்சத்திற்கு இந்த ஆயுதமாக என்னை தெளிவுபடுத்த. நீ போகிற இடத்து அறிய தெரியாது, அது வழியும் தெரியாது சொல்லிக்கணும். ஆண்டவர் தெரியும். இயேசுக்கு ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் தெளிவாய் புரிந்து எனக்கு பிறகு ஒரு கூட்ட மக்களை கடவுள் ராஜ்யத்திற்கு ஆயுதப்படுத்தி வழிநடத்த முன்னெச்சரிக்கிற தன்னை ஆயுதப்படுத்திக் கொண்டவனாக நான் மறித்து வைத்திருக்க பிறகு என்னை மறுதளிக்க சரி வாப்பா சொல்லுவோம், உன்னுடைய விரலை என்னுடைய இருதயத்தில் கிளாவில் போட்டு பார்த்தோம். உடனே தோமா அவண்டவரே என் தேவனே என்று சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒரு புது பலனை பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்க ஆண்டவர் சந்திக்கிறது. ஆண்டவர் சந்திக்கும் போது ஆண்டவர் புதுசா விசாரிக்கிறார். கடந்த காலங்கள்லாம் பார்க்க உன்னை குறித்து ஆண்டவர் அறிஞர் உயிர்த்தான். ஆண்டவர் அன்று சீஷரை சந்தித்தது, இன்று உங்களை சந்தித்தார். நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பார்த்தவர்களாக ஆண்டுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாகிறவர்களாக மாற்றப்படாது. ஆண்டவரோடு ஒப்புறலாம். ஆண்டவரை சந்திக்கிற நேரம் ஒரு மாற்று உருவாக்குகிற ஒரு நேரம், மறுரூபப்படுத்துகிற ஒரு நேரம். ஆண்டவர் நம்மை சந்தித்தால் நாம் ஆண்டவரோடு ஒப்புறலாம், ஒரு புது பலன் பெற்றுக் கொள்கிற ஒரு நேரம். அதுதான் தோமா கிடைத்த அனுபவம். அதுதான் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22-32 வரை வாசித்தால் அழகப்படும். யாக்கோபு தன்னுடைய சகோதரி சந்திப்பதற்கு அவன் கொண்டு வந்த வெகுமதிகள் எல்லாம் ஆடு, மாடு, கழுது, கொட்டகம், அதெல்லாம் ஆணும் பெயரும் அதற்கு நம்பர்ல
அஞ்சல் கொடுத்து வேதத்தில் ஒரு 550 உயிர்களை அவன் கொண்டு வந்த ஒரு 10% அனுப்பிச்சான். அப்போ திருப்தியாகும். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்வது? உடனே திரும்பியும் வெகுமதி அளித்து திருப்தியாகும். யாக்கோபு என்ற ஆற்றை கடந்து போகும்போது அவன் மனைவிகளை அனுப்பிச்சிட்டான், பிள்ளைகள் 11 பேர் அனுப்பிச்சிட்டான், ஆடு மாடுகள் எல்லாம் அனுப்பிச்சிட்டான், வேலையாட்கள் கடந்து போனான். கடந்து போனதற்கு திருப்தியாக அவன் தனிமையாக விடப்பட்டான். 24 வருஷம் சொல்லுது ஆதியாகமம் 22. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். எல்லாத்தையும் ஆண்டவரை சந்திக்கிறார். ஆண்டவர் நம்மை சந்திக்க விரும்புகிறார், நாமும் அவரை சந்திக்க வேண்டும். கொஞ்ச நேரம் தனித்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுள்ளோம். எவ்வளவு விசேஷங்கள் இருக்குதான். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கும். காலையிலோ இரவிலோ பகலிலோ எப்ப நேரம் கிடைக்கிறோம் நீங்கள் ஆண்டவருக்கு என்று நேரம் தனித்திருக்கிற அனுபவம் ஆண்டவரை சந்திக்கிற நேரமாக ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து தனித்திருந்து வாசிப்பார், ஜெபம் பண்ணிப்பார். ஆண்டவரை சந்திக்கிற நேரம் அது நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்கிற நேரமாக, புது பலன் பெற்றுக்கொள்கிற நேரமாக, ஒரு புது வாழ்வை சுதந்திரிக் கொள்கிற நேரமாக. யாக்கோபு மகாவற்றின் எல்லாரையும் அனுப்பிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்திருந்தான். ஒரு புது பலன் அவன் பெற்றுக்கொள்ள அந்த போராட்டம் தான் இருக்குது. ஆண்டவரோட போராட்டம் தான் கொடுக்குது. முடிவில் என்ன சொல்றாருன்னா, உன் பேர் என்னப்பா இவ்வளோ வைராக்கியமாக இருக்கு? என் பேர் யாக்கோபு. யாக்கோபுன்னா எனக்கு சரி, நீங்க உன் பேர் என்னப்பா பேர்? சரி, சந்ததிகளின் தகப்பனாயிப்போம். மாற்றுவா மாற்றம் அவனுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுத்தார். இன்று வரைக்கும் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு எழுப்புதல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்ரவேல் உலகமே அது. இன்றைக்கும் மக்கள் எச்சரிப்புக்குரியவர்களாக இருக்கிறார். யாக்கோபுக்கு ஒரு புது நாமத்தை கொடுத்தார். புதிய நாமம் தரிக்கப்பட்ட யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் பொழுது அவன் பார்க்கிறான். உன்னை பார்க்கிற தேவனை பார்க்குற மாதிரி 33ஆம் அதிகாரத்தில் வாசினார். உன்னை பார்க்கிற பொழுது என் சகோதரன் அவன் பார்க்கும்போது சொல்றாரு, உன்னை பார்க்க 10ஆம் வசனம் சொல்லுது 33:10. நான் உன் முகத்தை பார்ப்பேன். மாற்றுவாக்கப்படும் புதிய நாமம் தரிக்கப்பட்ட பிறகு இப்போது யாக்கோபு இஸ்ரவேலால் தன் சகோதரனை பார்க்கும் போது எப்படி பார்க்கிற? தேவனுடைய முகத்தை பார்க்கிறது போல. கோபம் இல்ல, மனசு ஒளிமறைவு இல்லாத முகமுகமாய் உன்னை சந்திப்பது தேவனை சந்திக்கிற மாதிரி அந்த சகோதரத்துவத்தை பார்க்கணும். அங்கு ஒரு மேன்மையான ஒரு உறவை பார்க்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள, இந்த விசுவாசிகளுக்குள்ள நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அந்த மேன்மையான உறவு நாம் உன்னை பார்க்கும் போது தேவனை பார்க்கிற மாதிரி. அப்போ ஒருவரை ஒரு கோபப்பட மாட்டோம், ஒருவர் மனசாப்பட மாட்டோம், ஒருவரை ஒருவர் பரிகாசம் பண்ண மாட்டோம், ஒருவருக்கு ஒருவர் பின்னாடி பேச மாட்டோம், ஒருவரை ஒருவர் வைராக்கிய பாராட்ட மாட்டோம், ஒருவரை ஒரு நேசிக்கிறவர்களாக மன்னிக்கிறவர்களாக உறவுகளை புதுப்பிக்கிற ஒரு புது வாழ்வுக்குரிய ஒரு சமூகமாய் மாறும். இதுதான் ஆண்டவர் என்று விரும்புகிறார். இந்த ஆண்டவர் சந்திக்கிற ஒரு நேரம் அது சீஷர் வாழ்வு ஒரு மாற்றங்கள். தன் சகோதரி சந்தித்த யாக்கோபுக்கு ஒரு மாற்றம். இன்று நாம் ஒரு புதுப்பிக்கப்பட்டோம், புது சிருஷ்டிக்குரிய அனுபவத்தை பெற்றவர்களாய் ஆண்டவருக்கு என்று சாட்சியாக எழுந்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எங்களை பேசுகிறதான் அன்பின் தகப்பனே, நாளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில் வார்த்தை தியானிக்கிற நேரம் ஒரு ஆசிரமாக இருந்துச்சுன்னா வார்த்தைகள் உள்ள வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள், வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறது, புதுப்பிக்கிறது, புது சிருஷ்டியாக மாற்றுகிறது. பலவீனங்கள் போகிறது, பழைய வாழ்க்கை மாறுகிறது, புது சிருஷ்டியாக மாறுகிறது. எங்களுக்குள்ளோடு எழுப்புவதை கொடுக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எதாவது ஒப்புக்கொடுக்கிறார். ஒவ்வொரு வீடும் இப்படி மகிமைக்குங்க. தெய்வ பிரசனம் இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். அன்று ஒரு தொடர்ந்து இவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, செபிக்கிறவர்களாக,
தங்கள் விசுவாசத்தின் நம்பிக்கையை அனுதினமும் உறுதிப்படுத்தி உமக்கென்று சாட்சிகளாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் யாவும் எழுந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கல்வியில நடந்து உற்பத்தி பிறந்தார். கொஞ்ச பிலாத்தின் காலத்தில் பாடப்பட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவ இறங்கினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் உட்கார்ந்து திருச்சபைக்குரிய அறிவு செய்கிறவர்கள் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஞானஸ்தானத்திற்காக நிமித்தமாக நம்மோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் சபையார், வேறு சபையில் இருந்து வந்திருக்கும் குடும்பத்தார் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை நேரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை நேரம் வழக்கப்படி நடைபெறும். அதாவது 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறும். சபையார் கவனத்தில் கொள்வங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே ஆயுடைய டிவோஷன் காலையில் 7 மணிக்கு சரியாக தினமும் ஆய டிவோஷன் இருக்கிறார்கள். பல்வேறு தலைப்புகளிலே ஆய செய்தியை கொடுத்து வருகிறார்கள். அதை தம்பி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சபையார் அதை கவனித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக இந்த ஸ்கிரீன்ஸ், அதாவது ஆல்டரிலும் மற்ற இடங்களிலும் இருக்கிற ஒரே கலரான ஸ்கிரீன்ஸ் 3 கலரை நாங்கள் கேட்டிருந்தோம். அதை குறித்து அறிவிப்பு செய்தோம். பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தார் 3 கலருக்கும் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 78,000 கடவுளுக்கென்று காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்காக சபையார் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அறிந்தபடி அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையில் அணுகிறார்கள். +2 யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகள், அவர்களுக்காக சபையார் ஜெபிக்கும்படி ஒரு ஜெப குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படியே வெளிநாடுகளில் வாழும் நம்முடைய சபையை சேர்ந்த குடும்பத்தாருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனால் மிகவும் கொடியதான ஒரு காலகட்டத்திலே நாம் கடந்து சென்று கொள்கிறோம் என்பதை சபையார் அறிந்திருக்கிறீர்கள். ஆயத் தன்னுடைய ஆராதனையின் துவக்கத்திலே இதை குறித்து சொன்னார்கள். பல்வேறு கட்டங்களிலே ஆயரும் நானும் கூட இதை குறித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு கூர்ந்து மாசணியுங்கள். இங்கிருந்தாலும் சரி, வெளியே உங்களுடைய பணிஸ்தலங்களில் இருந்தாலும் மாஸ்க் அணிவதை கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள். அப்படியே அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்து விடாதீர்கள். எதுவும் நடக்கவில்லை என்று சபையார் அல்லது குடும்பத்தார் நினைத்து விடாதீர்கள். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலே அந்த ஃபர்ஸ்ட் வேவ், அதாவது முதல் அலையிலே நடந்தது போல இன்றும் கூட கிரேன் மூலமாக பாடிஸ் அந்த பிணங்களை வாரி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய நாட்டிலே துவங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். 1 லட்சத்தை கடந்திருக்கிறது இந்த தொற்று நோயின் பாதிப்பு. தயவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பும் போதும், பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் போதும் இதை குறித்து நீங்கள் கவனம் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அறிந்தபடியாக விபிஎஸ், அதாவது மே மாதத்திலே 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை வழக்கமாக விபிஎஸ் நடைபெறும். இந்த ஆண்டு நடைபெறுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. சபையார் அதற்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரண செய்தி, நம்முடைய ஆயரம்மா, அதாவது அருட்திருமதி ஜூரா சத்யராஜ் ஆயரம்மா அவருடைய சகோதரி கடந்த வாரத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அந்த குடும்பத்தாருக்காக சபையார் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே நம்முடைய முன்னாள் சபை அமைப்பினர் திரு எம் சுந்தரம் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அன்னாருடைய குடும்பத்தாருக்காகவும் சபையார் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம் 4/4/2021. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 58,365.
ஸ்தோத்திர காணிக்கை 1685, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 390, பெண்கள் ஐக்கிய சங்கம் 1460, வாலிபர் ஐக்கிய சங்கம் 660, புதிய ஆலய கட்டட நிதி 710, ஓய்வு நாள் பள்ளி 410, பேராய விடுதி நிதி 660, நலிந்தோர் நல நிதி 1160, குருத்துவ பணியாளர் நிதி 510, ஆராதனை காணிக்கை 8310, கல்வி நிதி 910, ஆக மொத்தம் 75,210. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை ஆராதனை காணிக்கை 6,980, சுயவிருப்பு உண்டியல் மூலமாக பெறப்பட்ட காணிக்கை 19,230, தியாக நன்றி படையல் காணிக்கை 9,650, ஆக மொத்தம் 35,860. இரண்டாம் ஆராதனை 9 மணி மூலமாக. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 36,420, ஸ்தோத்திர காணிக்கை 930, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1,445, பெண்கள் ஐக்கிய சங்கம் 1,545, வாலிபர் ஐக்கிய சங்கம் 660, புதிய ஆலய கட்டட நிதி 905, ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக 300, பேராய விடுதி நிதி 650, நலிந்தோர் நல நிதி 2,810, குருத்துவ பணியாளர் நிதி 820, திருமண ஓலை காணிக்கை 700, ஆராதனை காணிக்கை 6,200, கல்வி நிதி 545, திருமதி ரேச்சல் பிரபாகரன் அவர்கள் மூலமாக VRV ஸ்கூலுக்காக 5,000, புறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 150, ஆக மொத்தம் 59,080. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 100, பிறந்தநாள் காணிக்கை 500, திருமண கட்டணம் 6,000, ஆராதனை காணிக்கை 4,480, சுயவிருப்பு உண்டியல் மூலமாக 13,180, தியாக நன்றி படையல் காணிக்கை 7,580, ஆக மொத்தம் 31,840. நன்றி. செய்தியுடைய அறிவிப்பை தொடர்ந்து பொதுவாக 3 ஸ்க்ரீன்ஸ் கலர் தற்போது நினைச்சோம். இன்னும் ஒரு கலர் ரெட் கலர் ஒவ்வொரு மாதமும் நம்ம திருவிருந்த ஆராதனைக்கு 1ஆம் தேதி காலையில் வரோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம். இந்த 2 தினமும் நம்ம ரெட் கலர் ஸ்க்ரீன் போடுறோம். ஆகவே 4வது ஆராதனை வந்து செய்த திருச்சபையார் மாதிரி வைத்து 4வது ரெட் கலருக்கு ஸ்க்ரீனுக்கான கொடுக்க நீங்கள் முன்வருவீர்கள் என்றால் அது நல்லதாக இருக்கும். அந்த கச்சேரி விவாக அறிக்கை திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் அரபாகம் குருசேகரம் பெருமுகை தூய பேதர் ஆலயத்தை சார்ந்த திரு சாம் ஐசக் என்பவருடைய குமாரர் திரு ஸ்டீபன் பிரதீப் என்பவருக்கும் பேர்நாம்பட்டு கள்ளிப்பேட்டை பரிசுத்த யோவான் புத்தன் திருச்சபை சார்ந்த திரு வி ராபர்ட் என்பவருடைய குமாரத்தை செல்வி ஆர் மனோபிரியா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோல்லா நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு முறையாக விவாகரிக்க அவங்க ஆலயத்தில் வைத்து வாசிக்கப்படுகிறது. இவர்களுக்கு நம்முடைய ஆலயத்தில் வருகின்ற 16ஆம் தேதி திருமணம் நடக்கிறது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிப்பு செய்கிறோம். இவர்களுக்கு திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அது திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற ஸ்டீபன் பிரதீப் அவர்களுக்கும் சிறுவை ஆர் மனோபிரியா அவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் செபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவக்கென்று 287வது கீர்த்தன பாடலாம். பாடலின் முடிவில் ஞானஸ்தானத்திற்கென்று தங்கள் குழந்தையை பேர் கொண்டு வந்திருக்கிற பெற்றோர் முன்னே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 287 ஓய்வு நாள் இது மனமே தேவனின் முறையை தியானம் செய்ய கவனமே என்ற பாடலை பாடுவோம். இறுதி சரணம் பாடும் பொழுது முடிவில் குழந்தையை கொண்டு வந்து பெற்றோர் பண்ணுவார்கள். காணிக்கை செலுத்த விரும்புகிறோம். அதனால காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது. நீங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருவராக நிதானமாக நீங்கள் காணிக்கை செலுத்தணும். நீங்கள் காணிக்கை செலுத்த வரைக்கும் பாடல் பாடுவோம். அதனால முன்ன போய் போட்டணும்னு அவசியம். நிதானமாக ஜெபத்தோடு ஒரு காணிக்கைகளை நீங்கள் முன்னே வந்து இந்த காணிக்கை பெட்டியில செலுத்தபடி அன்போடு கேட்டுக்கொள்ளும். நாம் யாரும் எழுந்து இந்த பாடலை கவனமே ஓய்வு நாளில் மனமே தேவனின்
மனமே தேவனின் உரையை தியானம் செய் கவனமே. ஜீவ சுக புத்திர செல்வம் தந்தவ சேவடி உனக்கபயமே. ஜீவ சுக புத்திர செல்வம் தந்தவ சேவடி உனக்கபயமே. தேவியாவ கிருபாசனத்தின் முன் வேண்டிக்கொள் இது சமயமே. தேவியாவ கிருபாசனத்தின் முன் வேண்டிக்கொள் இது சமயமே. ஓய்வு நாளிது மனமே தேவனின் உரையை தியானம் செய் கவனமே. 6 நாள் பகல் மாலையோ கத்தராசனம் குறுகிக்கே. இன்று காலை நான் பகல் மாலையோ சுத்தம் நாடுவோ யாவரும் வந்து துதி செய்யும் தேவாலயம். சுத்தம் நாடுவோ யாவரும் வந்து துதி செய்யும் தேவாலயம். ஓய்வு நாளிது மனமே தேவனின் உரையை தியானம் செய் கவனமே. ஓய்வு நாளிது மனமே தேவனின் உரையை தியானம் செய் கவனமே. சபையார் நன்றி. திருவாளர் குடும்பத்தினர் திருச்சங்கத்தினர் உடைய எழுத்துக்கு இன்னைக்கு திருமுழுக்கு கொடுக்க இருக்கிறோம். இந்த திருமுழுக்கு ஆராதனைக்கு வந்திருக்கின்ற அருமையான அவர்களை அவருடைய சம்பந்தி அவர்கள் திருவள்ளூரிலிருந்து நம்மோடு இருக்கிறது. மகிழ்ச்சி. பிரஜம் சாப்பில் வாழ்க்கை வரவேற்று திருமுழுக்கு ஆராதனையை துவக்கம். ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மேய்ப்பராகிய எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பொழிந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்திற்குள் ஞானஸ்தானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகின்ற இக்குழந்தைகளை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அருளும். இவர்கள் உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவில் தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த நித்திய ஜீவனில் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீட்டிலிருந்து அரசாளுகிற அவர் மூலமாய் வேண்டுகின்றோம். ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இக்குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இங்கு கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொந்த வார்த்தைகளை கேளுங்கள்.
சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதற்றினார்கள். இயேசு அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் இதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞானஸ்நானம் பெறுவதற்காக பிள்ளைகளை கொண்டு போவர்கள் ஞானஸ்நானத்துக்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் அவர்களை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் அவர்கள் கடமையாகும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், ஒரே கடவுளை விசுவாசி. அப்படியானால் நாம் நமது இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும் கிறிஸ்துவை தம் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தைக்கு இடர்கள் உண்டாகாதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தை பரிசுத்த ஆவியினாலே விசுவாசத்தினால் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்ய ஐக்கியத்தில் கடவுள் உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாய் இருக்கும்படி பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இவரை உற்சாகப்படுத்துவீர்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரைகளில் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் சபையார் யாவரும் எழுந்து நின்று இவர்களோடு சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சொல்லலாம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம்மளது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாக்கப்பட்டு பிறந்தார். பொது பிலாத்துவின் காலத்தில் பாடப்பட்ட சிறுவர் அனைவரும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரபரக்கே சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்போது அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தின்படி உங்கள் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறீர்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இவர்களும் இந்த குழந்தையும் உங்கள் மத்தியில் இருக்கிற ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு எதிர்கரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா என சொல்வோம். கடவுள் ஒத்தாசையுடன் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்திலே இக்குழந்தையை ஏற்றுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். நின்ற வண்ணமாகவே அன்பின் தகப்பனே, இந்த குழந்தைக்காக பெற்றோர்கள் கொடுத்த வாக்குறுதிக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நம்பிக்கை இந்த குழந்தை வளர்த்தெடுக்க உமக்கென்று சாட்சியாக உதவி செய்யும். இந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படியாக இங்கு வைத்திருக்கிறதான இந்த தண்ணீரை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் செபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. தண்ணீர் சுத்திகரிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. தூய ஆவியானவருக்கு அது அடையாளமாக இருக்கிறது. தண்ணீர் முழுகினால் ஆண்டவரே புதுப்பிக்கப்படுவது, புது சிருஷ்டிக்குள்ள அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே இந்த தண்ணீரை நீர் ஆசீர்வதித்தார். இந்த தண்ணீர் மூலமாய் திருமுழுக்கு பெறுகிற குழந்தையை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார். புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை குழந்தை வளரும் போதே பெற்றுக்கொள்ள பெற்றோர்கள் அதை கருத்தாய் உணர்ந்து குழந்தை அதற்கென்று வளர்த்திட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த குழந்தைக்கு டிலைட்டா கிரேஸ் என்று பெயர். டிலைட்டா கிரேஸ் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இந்த கிறிஸ்து மந்தியாக நம்முடைய திருச்சபையை சேர்த்துக் கொண்டு நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவை அடையப்பட்ட கிறிஸ்து அடைக்கிற ஒருபோதும் வைக்கப்படாமல் ஒரு வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் ஒன்றுமன்ற தொண்டராக நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் தாமே ஒரு கருத்து புரிவாராக. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்துக்கு மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்துக்கு மேல் பிரசன்னமாக்கி ஒரு சமாதானம் சந்தோஷமான நிறைவு இந்த குழந்தை வளர்த்தெடுப்பதற்கு வசதிகள் தந்துடுவாராக. சபையை உட்கார்ந்து கேட்டு ஜெபம் செய்வோம். இறை வேண்டுதல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த வழிநாடுக்காக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் முதலாம் ஞாயிறாக என்று பலவிதமான தடைகளின் மத்தியில், வியாதியின் மத்தியில், தொற்றின் மத்தியில் எங்களை ஆண்டவரே கூட்டி வந்து சேர்த்திருக்கின்றேன். இந்த திருநாளில் கொடுத்த திருவார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆழமாய் விசுவாசிக்கின்றேன். அநேக நேரங்களிலே கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு கிறிஸ்துவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுக்குள்ளாக முழு கிறிஸ்துவ அன்பு, கிறிஸ்துவ நம்பிக்கை, கிறிஸ்துவ விசுவாசம் அற்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளுக்குரிய வார்த்தை எங்களை பலப்படுத்தியது, எங்களை உற்சாகப்படுத்தியது. இந்த வார்த்தையின் விளையாட்டு தோமாவுக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை தீர்த்த கடவுள் இந்த நாளிலே இந்த ஆராதனையை பங்கு பெற்றிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அந்த சந்தேகத்தை தீர்த்து உண்மையாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உண்மையாகவே கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார், உண்மையாகவே நம்மை பாதுகாக்கின்றார், உண்மையாகவே நம்மை போஷிக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நாளில் நாம் கடந்து போக கிருபை பாராட்டும். சிறப்பாக நாளிலே திருமுழுக்கிலே அருமையான குழந்தையை அபிஷேகம் பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் தோப்பனே, உடைய திருமண சித்தத்தின்படி அன்று குழந்தையை நீர் அருமையான பெற்றோர்கள், அன்பு தாத்தா பாட்டி, அன்பு திருச்சபை மக்கள், அன்பு ஆயத்தின் மக்களோடு கூட நாளிலே அன்பு குழந்தையை பெயர் சுற்றுவது மட்டுமல்ல, உமக்கென்று ஒப்படைக்கின்ற அபிஷேகம் பண்ணுகின்ற இந்த நாளிலே கர்த்தருடைய பிரசன்னம், தூய ஆவியான பிரசன்னம் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த COVID-19 இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எங்களுக்கு இருக்கின்ற பயங்கள் எல்லாவற்றையும் குறிப்பிடுத்தி கர்த்தருடைய பிரசனமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் உடைய தைரியம் எங்களுக்கு கொடுத்து எப்பொழுது மட்டுமே தொடர்ந்து தொற்றிக் கொண்டிருக்கிற தொற்று நோய் முழுமையான ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தரை கட்டுப்படுத்தி எங்களை இந்த கொடிய நோயிலிருந்து நீங்கள் விடுதலை தர வேண்டுமாய் நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய நெறிகள் பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் வேண்டிய ஆகாரத்தை நேர்ந்ததாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்வு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் பிரயாசங்களோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக.
சமாதானத்துடன் போய் வர கடவோம்.